அனைவருக்கும் வணக்கம். பணத்தை ஈர்க்கும் காந்தம், பணவசியம், இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பணவசியம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு சித்து விளையாட்டு செய்து மாந்திரீகம் தாந்திரிகம் பண்ணி பணத்தை கயிறு கட்டி இருக்கிறது போல கஷ்டப்படுறது அப்படின்னு கிடையாது. வசப்படுத்துதல்னா நாம் அதை தேடி ஓடி போகாமையே பணம் நம்மை நோக்கி காந்தம் மாதிரி வந்து ஒட்டிக்கிறது தான் பணவசியம். அப்படி பணத்தை நீங்கள் தாராளமாக கவர்ந்து இழுக்கும்போது இருக்கின்ற மனநிலைக்கு பேர் தான் அபரிமிதமான செல்வ செழிப்பான மனநிலை. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் உண்மை என்னவென்றால், பணம் அப்படி என்பது காகிதம் கிடையாது. அது ஒரு பொருள் மட்டும் கிடையாது. அது ஒரு பியூர் எனர்ஜி. மக்கள் தங்களோட தேவைக்கும் செலவுக்கும் பயன்பாட்டிற்கும் பயன்படக்கூடிய ஒரு கருவி தான் பணம். 20 லட்சம் பணத்தை எதுக்குமே யூஸ் பண்ணாமல் உங்கள் பேக்லேயே வச்சுருக்கீங்க. அப்போ அது உங்கள் பேக்கில் இருக்கிற வரைக்கும் ஒரு பேப்பர் தான், அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஆனால் அதே பணத்தை எடுத்து உங்கள் தேவைக்கும் செலவுக்கும் உங்கள் வசதி வாய்ப்புக்கும் உங்கள் உறவுகளுடைய உபயோகத்திற்கும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் எப்போ நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அப்போ தான் பணம் ஒரு கருவியாக பயன்பட்டு ஒரு பொருளாகவோ ஒரு சேவையாகவோ ஒரு அனுபவத்தையோ உங்களுக்கு தர முடியும். அதனால் உங்கள் லைஃபோட பர்பஸே, உங்கள் அல்டிமேட் கோலே பணம் தான் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஓட்டம் நிற்காது. நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, அது உங்ககிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய இலக்கு நோக்கிய பயணத்தில் உங்களுடைய ஆற்றல் எனர்ஜிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட், ஒரு போனஸ் பாயிண்ட்டு தான் பணம். நீங்கள் கண்ணு மண்ணு தெரியாமல் பணத்துக்காக பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும்போது யூனிவர்ஸ்க்கு ஒரு மறைமுகமான சிக்னலை அனுப்புவீங்க. உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற சிக்னல் தான் அது. என்கிட்ட பணம் இல்லை, அதனால் அதை தேடி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த சிக்னல் தொடர்ந்து நீங்கள் யூனிவர்ஸ்க்கு அனுப்புறதுனால திரும்ப திரும்ப பண பற்றாக்குறை, கடனையே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. எப்போவுமே பணத்தை ஒரு பிரம்மாண்டமான விஷயமா, பயமுறுத்தக்கூடிய ஒரு பூதமாக, கைக்கு எட்டாத ஒரு பெரிய விஷயமா பார்த்துக்கிட்டே இருந்தா அது உங்கள் கைக்கு எட்டாமலே போயிடும். அப்போ பணத்தை எப்படி தான் அணுகிறது, எப்படி தான் பார்க்கறதுனா, பணம் உங்கள் வாழ்க்கையோட ஒரு அடிப்படை தேவை மட்டும்தான். பேசிக் நீட். சாப்பிட சாப்பாடு வேணும், போட்டுக்க ட்ரெஸ்ஸு வேணும், தங்கறதுக்கு வீடு வேணும், ஒரு பயணிக்கிறதுக்கு பைக்கோ காரோ வேணும், நீங்கள் சுவாசிக்க காற்று வேணும். அதுபோல தான் உங்கள் தேவைக்கும் செலவுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அடிப்படை தேவை தான் பணம். சப்போஸ் இதை கேட்டுட்ருக்க உங்களுக்கு பணம் மட்டும் இருந்தால் போதும், என் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். உங்ககிட்ட இப்போ கோடி கோடியாக பணம் இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. நான் இனிமேல் விவசாயம் பண்ண மாட்டேன், நான் எந்த பொருளையும் உற்பத்தி செய்ய மாட்டேன், நான் எந்த வேலைக்கும் வரமாட்டேன். இயற்கையும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. சூரியனும் சொல்லுது நான் ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிறேன். ஆக்சிஜன் சொல்லுது நான் 50% மட்டும்தான் இனிமேல் ப்ரொடியூஸ் ஆக போகிறேன், 50% வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ட்டு. அப்போ நீங்கள் செலவு பண்ண ரெடியாக இருந்தாலும் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல, எந்த வசதி வாய்ப்புகளும் கிடைக்கல, எந்த பொருளும் கிடைக்கல, எந்த சேவையும் கிடைக்கலனா உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணமும் வெறும் பேப்பராக தான் இருக்கும், காகிதமாக தான் இருக்கும். எப்படி நாம் வாழறதுக்கு உணவு, உடை, நீர், பஞ்சபூதங்கள், ஆக்சிஜன், இயற்கை, இன்னும் பல விஷயங்கள் தேவைப்படுதோ அதுபோல தான் பணமும் ஒரு தேவை. என்னைக்காவது தண்ணி குடிக்கும்போது அடுத்த வேளை எனக்கு தண்ணி கிடைக்காம போயிடுமா? சுவாசிக்கும்போது எனக்கு அடுத்த வேளை சுவாசிக்க காற்று கிடைக்காம போயிடுமா? நாளைக்கு சூரியன் வராமல் போயிடுமா அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்கீங்களா? இயற்கை அபரிமிதமானது, இந்த பிரபஞ்சமும் அபரிமிதமானது. எப்படி உங்களுக்கு தொடர்ந்து உணவும் நீரும் உடையும் கிடைக்குதோ, பஞ்சபூதங்கள் கிடைக்குதோ, சூரிய சக்தி கிடைக்குதோ, ஆக்சிஜன் கிடைக்குதோ, அப்படி தான் பணமும் தாராளமாக கிடைக்கும். இப்படி இருக்கும்போது எதுக்காக பணம் சம்பாதிக்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க? நீங்கள் ஏன் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும்? ஏனென்றால் நீங்கள் உணவும் நீரும் காற்றும் தாராளமாக இருக்குது, என்றைக்குமே பஞ்சம் வராதுன்னு நம்புறீங்க. ஆனால் பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பணம் எனக்கு ஒட்டவே ஒட்டாதுன்ற அவநம்பிக்கையில் இருக்கீங்க.
என்னைக்கு இயற்கை வளங்களும் மற்ற பொருட்களும் இந்த பிரபஞ்சத்தில் அபரிமிதமாக இருக்கிற மாதிரி தான் செல்வ செழிப்பும் அபரிமிதமாக இருக்குன்னு 100% நம்புறீங்களோ, அது போலவே வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எப்படி உணவும் நீரும் உடையும் கிடைக்குதோ, காற்றும் இயற்கை வளங்களும் தாராளமாக கிடைக்குதோ, தினம் தினம் பணமும் செல்வ செழிப்பும் தாராளமாக கிடைக்கும். சரி, ஏன் பணம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும்னு நம்பிக்கையே வரமாட்டேங்குது? ஏன்னா உங்கள் ஆழ் மனசில் இல்லாத ஒரு பதிவை உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. இது நாள் வரைக்கும் ஒரு அபரிமிதமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதராக உங்களை நீங்கள் கற்பனையில் கூட பார்க்கல. உங்கள் ஆழ் மனசுக்கு ரெக்கார்டே இல்லை. உங்கள் 5 வயது முதல் இப்போ வரைக்கும் உங்கள் ஆழ் மனசில் பணம் தொடர்பாக எந்த மாதிரி ரெக்கார்டு இருக்குது, பதிவு இருக்குது, மெமரி இருக்கோ, அதை பொறுத்து தான் இந்த நொடி உங்கள் லைஃப்பில் பணம் தாராளமாக இருக்கிறதும் அந்த பணம் தடைபட்டு போகிறதும். எப்படி நீங்கள் உங்கள் ஆழ் மனசில் இந்த பதிவுகள்லாம் சேர்த்திங்கன்னா, உங்களுடைய ஐம்புலன் வழியாக கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது என உங்களுடைய அம்மா, அப்பா, உறவுகள், ஆசிரியர்கள், நண்பர்கள், சமுதாயம், புத்தகம், நியூஸ், மீடியா, டிவி, மூவிஸ், சீரியல், வெப் சீரிஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த பதிவுகள் உங்கள் ஆழ் மனசில் தேங்கிக்கிட்டே இருக்குது, ஒரு குப்பை மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்குது. தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பான்மையான மக்கள் பணத்தை பற்றிய நல்ல எண்ணம் நம்பிக்கைக்கு பதிலாக அவங்களோட ஆழ் மனசில் பல மடங்கு அதிகமான பணத்தை பற்றிய தவறான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம், எதிர்மறை நம்பிக்கையை தான் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்படி சப்கான்ஷியஸில் இருக்கிற பணத்தை பற்றிய தவறான ஒரு நம்பிக்கைகள், ஒரு நெகட்டிவ் ப்ரோக்ராம் தான் யூனிவர்ஸ்க்கு சிக்னலாக போகும். இதுதான் உங்களுடைய தொடர்ந்த பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் கடனுக்கும் காரணமாக அமையுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களாலேயே உங்களை பணக்காரராகவும் வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய நபராகவும் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடிய நபராக கற்பனையில் கூட பார்க்க முடியலன்னா பிரபஞ்சம் நிச்சயமாக அதை நிறைவேற்றாது. எந்த ஒரு மனிதர் தன்னை பற்றி உயர்வான எண்ணங்களையும் உயர்வான நம்பிக்கைகளையும் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பிரபஞ்சம் கேட்கறதுக்கு முன்னாடியே தந்துடும். எந்த ஒரு மனிதர் தன்னை பற்றி நல்ல விதமாக இமேஜின் பண்ணி பார்க்குறதுக்கு கூட, கற்பனை செய்கிறதுக்கு கூட பயப்படுறாங்களோ பிரபஞ்சம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் நிச்சயமாக உதவி செய்யாது. ஏன்னா நீங்கள் ஒரு அவுட்லைன் போட்டு தரணும். இதுதான் எனக்கு வேணும், இந்த மாதிரி மனிதராக தான் நான் மாற விரும்புகிறேன்ட்டு. அந்த அவுட்லைனில் தான் யூனிவர்ஸால் ஒர்க் பண்ண முடியும். எனக்கு எந்த கோலும் இல்லை, எனக்கு எந்த தெளிவும் இல்லை, எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னா பொத்தாம் பொதுவாக யூனிவர்ஸ் வேலை செய்யாது. உங்களால் முடிஞ்ச அத்தனையும் நீங்கள் செய்யும்போது உங்களால் செய்ய முடியாத அனைத்து விஷயங்களையும், சாதனைகளையும், சாத்திய கூறுகளையும் பிரபஞ்சம் நிகழ்த்தி காட்டும். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள். ரமேஷுக்கு கோலில் தெளிவாக இருக்கார், பாசிட்டிவாக பேசுகிறார். எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், கார் வேணும், வீடு வேணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு கோல் இருக்குது. ஆனால் ரமேஷோட சப்கான்ஷியஸில் பணம்னாலே தவறு, பணம் கெட்டவங்க கையில் தான் இருக்கும், பணத்தை வெறுக்கிறாரு, பணம் தான் என்னோட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம்னு ஆணித்தரமாக நம்புறாரு. இப்போ அவருக்கு ஒரு ஆசை இருந்தது இல்லைங்களா, அது 5%. சப்கான்ஷியஸில் இருக்கிற அந்த பதிவு 95%. அப்போ 5% ஜெயிக்குமா, 95% ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 95% தான் ஜெயிக்கும். அப்போ ரமேஷோட தலைக்கு மேலே ஒரு டிஸ்பிளே போர்டு இருக்குது. அதில் சப்கான்ஷியஸில் எது அதிகமாக இருக்கோ அதான் டிஸ்பிளே ஆகும். அதனால் அவரோட டிஸ்பிளே போர்டில் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மெசேஜ் தான் பாப்பப் ஆகும். அதுதான் தலைக்கு மேலே சிக்னலாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் யூனிவர்ஸ்க்கு சென்ட் ஆகும். அந்த சிக்னல் யூனிவர்ஸை அடைஞ்சதும் பணம் ரமேஷுக்கு வேணான்றது தான் மெசேஜாக போகும். அப்போ யூனிவர்ஸ் அப்படியே ஆகட்டும், உங்களுடைய விருப்பம்தான் எனக்கு கட்டளை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பணம் சார்ந்த பிரச்சனைகளை ரமேஷுக்கு தந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வாய்ப்புகள் தான் ரமேஷ் கண்ணு முன்னாடி தெரியும். இப்போ ரமேஷ் சப்கான்ஷியஸ்னால் என்ன, ரீப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. இப்போ ரமேஷுக்கு அதே கோல் தான் இருக்குது, எனக்கு நல்ல வேலை வேணும், கார் வேணும், வீடு வேணும்னு. சப்கான்ஷியஸில் கூட இப்போ அவர் பழைய நம்பிக்கைகள்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு புதிய நம்பிக்கைகளை விதைச்சிருக்காரு. பணம் ரொம்ப நல்லது, பணத்தை வச்சு என்னால் நிறைய நல்ல காரியங்கள் செய்ய முடியும்னு பணத்தை சார்ந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல நம்பிக்கைகளையும் இப்போ வச்சுருக்காரு. இப்போ அதே டிஸ்பிளே போர்டில் பணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பணம் எனக்கு வேணும் அப்படின்ற மெசேஜ் பாப்பப் ஆகும். இப்போ திரும்ப திரும்ப பணத்தை பல வழியில் ரமேஷ் அட்ராக்ட் பண்ணுவார். இப்படி தான் பணத்தை பற்றிய தவறான எண்ணங்களையும் பதிவுகளையும் நம்பிக்கைகளையும் ஆழ் மனசில் வச்சுக்கிட்டு பணத்தையும் பணக்காரர்களையும் வசதி வாய்ப்புகளையும் வெறுத்துக்கிட்டு நிச்சயமாக பணக்காரராக முடியாது.
அப்போ இதுதான் நீங்கள் பண்ண மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்காக வருத்தப்படவோ இவ்வளோ வருஷம் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு கில்ட்டாக குற்ற உணர்ச்சிக்குள்ளே போகவோ தேவையில்லை. இப்போவாச்சும் எனக்கு இது தெரிஞ்சுதேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இனிமேல் உங்கள் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த சப்கான்ஷியஸில் இருக்க தேவையில்லாத பதிவுகளை நீக்குவதற்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. பயிற்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பயிற்சி கண்டுபிடிக்கலாம், நான் ஒரு பயிற்சி சொல்லலாம், ஒவ்வொரு புத்தகம் எழுதுறவங்களும் ஒரு பயிற்சி சொல்லுவாங்க. பயிற்சி மாறிக்கிட்டே இருக்கும். இயற்கை விதிகள் மாறாது. அப்போ மிக சுலபமாக அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் ஓப்போனோபோனோ மூலயமா நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறது. டெய்லியுமே ஒரு 5 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குனா போதும். அமைதியாக பணத்திற்காக ஓப்போனோபோனோ சொல்லுங்கள். என் அன்பு பிரபஞ்சமே, தெரிந்தோ தெரியாமலோ இவ்வளவு நாட்கள் பணம் தொடர்பாக நான் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள். இப்போது நான் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி கூறுகின்றேன். நான் பணத்தை நேசிக்கின்றேன். பணமும் என்னை நேசிக்கின்றது. மை டியர் மணி, ஐ ஆம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. இந்த ஒரு ஓப்போனோபோனோ பிரார்த்தனையை ஒரு 21 நாள் சொல்லுங்கள். இந்த 21 நாள், 48 நாள், 108 நாள் இது எல்லாமே உங்களோட சிஸ்டமில், சப்கான்ஷியஸில் அது ஒரு ப்ரோக்ராமாக பில்ட் ஆகிறதுக்காக தான். இந்த பயிற்சி நீங்கள் செய்யும்போது ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பணத்தையும் பணக்காரரையும் தவறாக பேசிட்டு குறை சொல்லிட்டு ஒரு நாளும் பணத்தை கவர்ந்து இழுக்க முடியாது. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இந்த ப்ரேயர் சொல்லும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு பணம் வேணும், அதுதான் கோல். ஆனால் பணத்தை நீங்களும் தப்பாக பேசிட்டு, அப்படி பணத்தை தப்பாக பேசுகிற மனிதர்கள் கூடவே சேர்ந்து நீங்களும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. பணக்காரர்கள்னாலே கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏழைகள்னாலே நல்லவர்கள்னு சொல்லக்கூடிய படத்தை பார்த்துட்டு, வெப் சீரிஸ் பார்த்துட்டு, சீரியல் பார்த்துக்கிட்டு அதில் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு உண்மையை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உண்மையாகவே நல்லவராக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்கணும். அப்போ தான் நிறைய மாற்றங்களை இந்த உலகத்தில் பண்ண முடியும். பண வாசம், பணத்தை ஈர்க்கும் கலை அப்படின்றது எதையுமே தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை. உங்களுடைய இலக்கில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அந்த இலக்குக்கு ஏற்ற மாதிரியான ஆழ்மன பதிவுகள் இருக்கணும். இது ரெண்டும் சேரும்போது உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். அந்த ஆற்றல் தான் உங்கள் பணத்தை உங்களை நோக்கி காந்தம் போல கவர்ந்து இழுத்து வரும். இதுதான் பணத்தை ஈர்க்கும் கலை. இது ஒரு கலை, யார் வேணால் கற்றுக்க முடியும். சைக்கிள் ஓட்டும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் ஆடி ஆடி ஓட்டுவோம், நிறைய கீழே விழுந்து அடிபட்டிருக்கோம். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கை விட்டுட்டு கூட எப்படி ஓட்டுறோம். அது ஒரு பயிற்சி மூலயமா சாத்தியமாகுது இல்லைங்களா? அப்படி தான் பண வசியம், பணத்தை ஈர்க்கும் கலை கூட பயிற்சி மூலயமா சாத்தியம். பணமும் ஒரு அடிப்படை தேவைதான். பணம் வாழ்க்கைக்கு அவசியம்தான். ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை ஆகாதுன்னு கூறி இந்த பதிவை முடிச்சுக்கலாம். நீ ஒரு கனவு கண்டால், அதில் உறுதி கொண்டால், நீ துணிந்து நின்றால், அன்புடன் என்னை சரணடைந்தால், அதை உனக்காக நிஜமாக்குவேன். இப்படிக்கு பிரபஞ்சம். நன்றி.